திரு சுப்பு அவர்கள் அவருடைய வாழ்க்கை ஒரு பத்திரிகையாளருடைய வாழ்க்கை அல்ல, ஒரு ஆய்வாளருடைய வாழ்க்கை அல்ல. அது ஒரு தபஸ்வியுடைய வாழ்க்கை. இது ஒரு பெரிய விடாத தவம் செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் தான். அந்த காலத்தில் நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி தவம் செஞ்சாங்க, முனிவர்கள் ரிஷிகள்லாம் எப்படி தவம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம தெரியாது. பட் இன்னைக்கு திரு சுப்பு அவர்களை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தபஸ் அப்படின்னா என்ன, தவம் அப்படின்னா என்னன்னு அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் சாத்தியப்படாத விஷயம் ஒன்று அவருக்கு சாத்தியமா இருக்கு. அது வைராக்கியம். கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காத, மனம் தளராத ஒரு வைராக்கியம். பாரதி போன்றவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்கு திரு சுப்புவை பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியுது. அவருடைய பணி நிச்சயமா நங்கநல்லூர்ல ஒரு மண்டபத்துல மேல் ஹால்ல இந்த மாதிரி இந்த கூட்டத்தோட முடிகிறது இல்லை. துரதிர்ஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பயுமே சில மகத்தான விஷயங்கள் நமக்கு ரொம்ப தாமதமாக தான் தெரியும் போது நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம். அடடா, நம்ம அப்படி விட்டுட்டோமே அப்படின்னு. இது அற்புதமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே காமனான ஒரு குவாலிட்டியாக இருக்கு. கனையாளியில் ரொம்ப முன்னாடி ஒரு கவிதை எனக்கு மறக்க முடியாத நினைவில் இருக்கக்கூடிய ஒரு கவிதை. அதில் அந்த கவிஞர் சொல்றாரு, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை அப்படின்றார். அதுதான் திரு சுப்பு அவருடைய நிலைமை. அவருடைய முயற்சியெல்லாம் நமக்கு அது என்ன பண்றாருன்னே நமக்கு புரிய மாட்டுது. அவ்வளோ மகத்தான பணி, பெரும்பணி பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எத்தனையோ யுகங்களுக்கு பிறகு இந்தியர்கள் தான் பூஜ்யத்தை கண்டுபிடித்தார்கள். இந்தியர்கள் தான் வானியல் சாஸ்திரத்துல பயங்கரமா இருந்தாங்க. இந்தியர்கள் தான் மெடிடேஷன் கண்டுபிடிச்சாங்க, யோகா கண்டுபிடிச்சாங்க, ஆயுர்வேதா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு வெள்ளைக்காரன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவருக்கு ஒரு வெள்ளைக்காரன் வருவான், திரு சுப்பு அவர்கள் இப்படி எல்லாம் பண்ணாருன்னு. அப்புறம் நம்ம ஓஹோ, நம்ம சுப்புவா அப்படி பண்ணாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். எல்லாம் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஆள் தான்ப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். எப்பயுமே அந்த மகத்துவம் அப்படிங்கிறது நமக்கு கண்ணு முன்னாடி தெரியாமலே இருக்குது. ஒரு ஆய்வுல, புத்தகங்களை திரட்டுறதுல, நண்பர்களை பேணி பாதுகாக்கிறதுல, பெரிய நம்ம ஏற்கனவே சகோதரர் சொன்ன மாதிரி நிறைய எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதுல, அதெல்லாம் ஒரு அசாத்தியமான பணி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காம ஒரு பெரிய சிரமத்தை கொடுக்குது. நமக்கு அந்த மாதிரி ஒரு சிரமம் இருந்தா நம்ம வீட்டில் இருக்கிறதே பெரிய சாதனை நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இவ்வளவு பாட வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். அவர் உடம்பு ஒரு சேலஞ்சு கொடுக்கும்னா அந்த உடம்புக்கே ஒரு சேலஞ்ச் பண்ணி, அதே பாரதி சொன்ன மாதிரி காலா என் காலருக்கே வாடா அப்படிங்கிற மாதிரி உடம்பு என்னடா பெரிய சேலஞ்சு, அது ஒரு கிடக்கு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு அசாத்தியமான முயற்சியில பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அது கட்டாயமா இந்த தர்மம், இந்த மதம், இந்த நாடு, இந்த புண்ணிய பூமி எப்போதும் நன்றியோட இருக்கும். அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவ்வளவு மகத்தான பணி உங்களுடையது. அது மறக்கக்கூடாத ஒரு பணி. அவருக்கு சற்றும் சளைக்காத மகத்தான பணி பக்கத்துல இருக்கக்கூடிய தர்மபத்தினி செய்யறது. அவங்க நிறைய பேருக்கு அந்த விளக்கின் வெளிச்சம் தெரியும். அதற்கு பின்னாடி திரியோ, அதற்கு பின்னாடி எண்ணெயோ, அது காற்று வந்தாலும் அசைந்தாடி கொண்டிருந்தாலும் இடைவிடாத அந்த விளக்கை எரிய வைக்கக்கூடிய அந்த தன்மையோ நமக்கு தெரியறது இல்லை. அப்படி வெளிச்சமாக திரு சுப்பு அவர்கள் இருக்கும்போது பின்னாடி திரியாக இருந்து ஊக்குவிக்கக்கூடிய அந்த தர்மபத்தினி அவர்களுடைய பணி மிகப்பெரிய பாராட்டுகிறது. நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்குறோம். வீடு உருப்படியா இல்லைன்னா வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. வீடுல ஒத்துழைப்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, தொந்தரவு இல்லாம இருந்தாலே போதுங்கிற நிலைமை இன்னைக்கு நமக்கு. அப்ப உண்மையிலேயே நான் சொல்றேன், எனக்கு சுப்பு அவர்கள் என்னுடைய தகப்பனாரா இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் வச்சு குடும்பம் நடத்த ரொம்ப கஷ்டம். அதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை. நான் எங்க அப்பாவா இருந்திருந்தாருன்னா எங்க அம்மா என்ன பண்ணிருக்குன்னே தெரியாது. அவர் வச்சு சமாளிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் புஸ்தகம், எழுத்து, அதை பண்றேன், இதை பண்றேன், அவன் என்ன சொன்னான், எவன் என்ன சொன்னான், என்ன நமக்கு இன்னைக்கு என்ன சாயந்தரத்துக்கு காசு இருக்கான்னு வழியை பாருமா, அதை பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கூடிய இடத்துல இருக்கிற காசெல்லாம் போய் செலவழிச்சு, வெளியில இருந்து காசு திரட்டி அதை இன்னும் பெருசா செலவழிச்சு 10 ரூபா வசூல் பண்ணி 15 ரூபா செலவழிச்சு, அவன் 15 ரூபா வசூலிச்சா 10 ரூபா தான் செலவழிப்பான், 5 ரூபா எடுத்துருவான். அந்த மாதிரி போயிட்டு இருக்க இடத்துல
இப்படி ஒரு ஆளோட கொடுத்து நடத்துறது நான் உண்மையிலேயே பல சந்தர்ப்பங்கள்ல நான் பாரதிய வியந்ததோட செல்லம்மாவை தான் வியந்திருக்கிறேன். எனக்கு இன்னும் குழப்பம் இல்லை. நம்ம ராயர் குருநாதர் அவரை விட அவருடைய வீட்டம்மாவை தான் யோசிச்சிருக்கேன். புத்தரை விட அவருடைய மனைவி தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட்களுக்கு வாக்கப்பட்டு வாழ்க்கை நடத்துறது எவ்வளவு சிரமம். அவங்க மாட்டு ஞானம் பேசுவாங்க, தத்துவம் பேசுவாங்க, அறிவியல் பேசுவாங்க, எதிர்காலம் பேசுவாங்க. வீட்டுக்கு வெளியே பாரியான்னு நீ வந்து எங்கேயோ பேசிட்டு இருக்கங்கிறது ஒரு பெரிய சிரமமான விஷயம். பட் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு, இப்போ கூட போட்டோகிராஃபர் சொன்னார், கொஞ்சம் சிரிங்க சிரிங்க அப்படின்னா, அது பக்கத்தில் மேடம் இருக்காங்க, எப்படி சிரிப்பார் அவர் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது வந்து சாதாரண விஷயம்ல. அவ்வளவு உண்மையான சர்வபரி தியாகம் பண்ணது வந்து தர்மபத்தினி தான். எனக்கு வந்து அது எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா இவருக்கு வந்து தலையில ஏதோ எழுதியிருக்கு, அவருக்கு வந்து எழுதியிருக்கு, இவர் ரோடா ஊர் ஊரா போறாரு. அவங்களுக்கு என்ன தலையெழுத்து? இவங்களை கல்யாணம் பண்ண ஒரு காரணத்துக்காகவா? நான் வந்து இன்னொரு ஏதோ ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை கல்யாணம் மட்டும் வந்து ஜெயிச்சு இருந்திருப்பேன், அந்த மாதிரி இருந்திருக்கலாம்ல. அப்ப என்ன கணக்குன்னு யோசிச்சு பார்த்தா அவர்களுடைய வாழ்க்கை தான் எனக்கு பெரும் தியாகமா தெரிகிறது. வந்து நீங்க ஏதோ திட்டு வர்றீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நல்லாதான் போயிட்டு இருக்கா. ஒரு பத்திரிகைக்காரன் வந்து கொஞ்சம் இந்த அளவு கூட பண்ணலன்னா அப்புறம் இன்னொருத்தருக்கு நம்ம வந்து பொறுக்கு இவ்வளவு தூரம் வந்து ஞான விலைக்கேற்றாட்டாலும் அதை கொஞ்சம் பத்த வச்சுட்டா போனோம் நம்ம வந்து. அதுல வந்து நோ டவுட். ஏன்னா நான் வந்து சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்கிற மாதிரி அது வந்து அப்படி நான் என்னால கற்பனை பண்ண முடியுது. எங்க வீட்லயே நான் இத்தனைக்கும் வந்து ரொம்ப தியாகம் பண்ணக்கூடிய ஒரு ஆள்லாம் இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். இது வந்து தேவையில்லாத வேலை, இது வந்து இப்போ தேவையில்லாத ஆணி, அதெல்லாம் நான் பிடுங்க வேண்டாம், வெளில பேசாம உட்காந்துருப்பேன். அதுக்கே எங்க ஆத்துக்காரமா பயங்கரமா சடைச்சுக்கணும். உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சோத்தை கண்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் நேத்து வந்தவெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கான். நீங்க பேரு பெத்த பேரு தாக நீரில் எதுன்னு எங்க வீட்டம்மா தெலுங்குல திட்டுது. அது வந்து நம்மளை என்னடி செய்யறது, நமக்கு அப்படித்தான் அப்படின்னா அது வந்து அவ்வளவு ஓடிட்டு இருக்கு. அப்ப நானே கொஞ்சம் விவரமானவே நான் நினைக்கிறேன். எனக்கே இந்த கதினா எந்த விவரமும் இல்லாத ஒருத்தர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்படி நடத்துறதுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம். அதனாலதான் நான் ரொம்ப வியக்கிறேன். அம்மாவை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது அன்றாட பொழுது வந்து தெரியும் எனக்கு வந்து அதுல எந்த குழப்பமும் இல்லை. இவர்களுக்கு வந்து இவருக்கோ பாரதிக்கோ புதுமை பித்தனுக்கோ சோறு பசி சாப்பாடு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பயங்கர பசியில எங்கேயா ஒரு டீ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா டக்குன்னு ஒருத்தன் ஒரு கவிதையை சொன்னானே அப்படியா சொல்லி படக்குன்னு அந்த கவிதையில இறங்கிடுவாங்க. அந்த சாப்பாடை மறந்துடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து பிள்ளைகளை படிக்க வச்சு வளர்த்து அடுத்த கொண்டு போய் அவங்களுக்கான கடமைகள் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான திவ்ய தம்பதிகள்னு சொல்லுவாங்க. அவங்க இன்னும் 100 வருஷம் இருந்து எங்களை எல்லாம் வழிகாட்டி தொடர்ந்து எங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சு எங்களை போன்ற சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய தப்பெல்லாம் வந்து இதே போல அன்போட திருத்தி இன்னும் வழி நடத்தி நிறைய செய்யணும். அங்கே வந்து அது ஒரு பெரிய தபஸ். நாங்கள் வந்து நேரம் உங்க காலடியில நன்றியோடு நினைவு கூறுவோம். அதில் வந்து நீங்க செஞ்சிருக்கிற பணி வந்து சாதாரணமான பணி இல்லை, மகத்தான பணி. அது இன்னும் தொடரணும். நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு பிரமாதமான நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க. எங்களுடைய அண்ணன் தர்ம போராளி திரு ஹெச் ராஜா வரைக்கும் டாக்டர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன்ல இருந்து மொத்த பிஜேபி இங்கேதான் இருக்கு போல தெரியுது. இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சி பாரத பிரதமர் இன்னைக்கு கோயம்புத்தூர் வர்றாரு, அங்க யாரும் போலையா? ஹெச் ராஜா இங்கேதான் உட்காந்துருக்காரு, தம்பி கார்த்திக் கோபிநாத் உட்காந்துருக்காரு, பேராசிரியர் ராமசீனிவாசன் உட்காந்துருக்காங்க, அஸ்வத்தாமன் நிசார் இருக்கிறதே மொத்தம் 10 பேர் தான் அந்த கட்சியில. அந்த 10 பேரையும் நீங்க இங்க கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எல்லாரையும் நீங்களே ஒரே நாள்ல குத்தைக்கு எடுத்துட்டீங்கன்னா அப்ப மிச்சத்துக்கு இங்க போறது. பாரத பிரதமர் நல்ல ஒரு நல்ல மனுஷன் 3 மணி நேரத்துல வந்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்க நம்பிலாம் இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிட்டு இருக்கு. அது வந்து 75 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதம். முந்தானத்தை தான் நான் என்னுடைய 50 வருஷத்தை முடிச்சேன். என்னுடைய இந்த சஷ்டிப்த பூர்த்தி மாதிரி 50th பூர்த்தின்னு தான் வைப்பாங்களா அப்படின்னு அந்த மாதிரிதான் வைப்பாங்க. அது ஒன்றும் பெரிய வித்தையா தெரியல எனக்கு. வந்து எல்லாரும் 50 நாங்க என்ன காலைல சாப்பாடுக்கு வந்து உழைச்சாதான் உண்டு. எனக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு போகணும், வேலை பார்க்கணும், இடையில திடீர்னு சினிமாவில் நடிக்கணும், ஏதாவது பொண்ணு அப்புறம் சாயந்தரம் வந்து கிளாஸ் நடத்தணும், ஏதாவது குட்டி காலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து நினைச்சிருந்தேன் அவைசன்மிகை கமலஹாசன் மாதிரி காலைல ஒரு வேஷம், சாயந்தரம் ஒரு வேஷம், நைட் ஒரு வேஷம் போட்டு ஓடிக்கிட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு வந்து அடுத்த அதாவது நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, கொடுத்த வாக்குகள் உண்டு காப்பதற்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும்போது இந்த 75 வருஷத்துல என்னால கேரண்டியா சொல்ல முடியும், என்னுடைய வயதை விட அதிகமாக உழைத்திருக்கிறார் இந்த சமுதாயத்துல. ஆனால் வந்து 75 வருஷத்துல அவர் வந்து தினமணியில வேலை பார்த்த காலத்துல இருந்து அதற்கும் முன்னாடி இன்னும் சொல்லலாம், அவருடைய சகோதரர்கள் குடும்பம் எல்லாமே அவர் தத்து கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு 2 பிள்ளை வீட்டுக்கு 1 பிள்ளை நாட்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான 75 வருஷ பணி. அது குடும்பம் எல்லாருமே பெரிய அற்புதமான விஷயம். நாளைய தமிழகம் அப்படிங்கிற பத்தி பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப என்ன வாழுதுன்னு நம்ம பின்னாடி வாழ போறதை பத்தி பேசணும் அப்படின்னு அப்படிலாம் நம்ம நம்பிக்கை இழக்க வேண்டியது இல்லை. நான் பல கூட்டங்கள்ல சொன்னதுதான், இந்த மண், இந்தியா, குறிப்பாக தமிழகம், இந்த தர்மம், இது எல்லாமே வந்து
முகலாயர்களுடைய ஆட்சியவே பார்த்துருச்சு, பிரிட்டிஷாருடைய ஆட்சியவே பார்த்துருச்சு. அப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, அதெல்லாம் நம்ம டீல் பண்ணிக்கலாம். ஹிந்துவாக இந்தியாவில் இருப்பதற்கு வரி கட்ட வேண்டும் அப்படிங்கிற காலத்தை நம்ம கடந்திருக்கோம். கற்பனை பண்ணி பாருங்க, இன்னைக்கு இருந்தால் நம்ம எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருப்போம். 18 ரூபா டாக்ஸ் சொல்றான், அவ்வளோலாம் கட்ட முடியாது, மாறிட்டு போறோம், இப்போ என்ன கெட்டுச்சு, 18 ரூபா மிச்சம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த மாதிரி எல்லாமே கமர்ஷியல் ஆயிட்ட உலகத்துல அதை தாண்டி சர்வை பண்ணி திரு சுப்பிரமணிய சுவாமி ஒரு பெரிய லிஸ்ட் போடுவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான்லேருந்து ஈராக்லேருந்து எல்லாமே எப்படி அந்த படையெடுப்புகளுக்கு பிறகு 15 வருஷத்துல நாடே மாறிச்சு, 25 வருஷத்துல நாடே மாறிச்சு, 50 வருஷத்துல மாறிச்சுன்னு கிட்டத்தட்ட 800 வருஷம் படையெடுப்பாளர்கள் ஆளப்பட்டு கூட இன்னும் 80% நம்ம இந்துக்களா இருக்கிறோம் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய வைராக்கியம் ரொம்ப தெளிவு, எந்த குழப்பமும் இல்லாம என்ன செய்யணும் என்ன வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்து எதிர்காலத்தை மனதில் வச்சுட்டு ரொம்ப திடமா போயிட்டு இருக்கணும். அதனால நான் ரொம்ப ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு ஆள். நான் எதையுமே இது சரியில்லை, இது காணாம போயிடும், வீணா போயிடும் நினைக்கிற ஆள் இல்லை. எல்லாத்துக்கு பிறகும் இது சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திரு வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது அதற்கு பிறகு நம்மகிட்ட யார் ஒரு தலைவர் அப்படின்னு யாருக்குமே தெரியல. வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு பிரமோத் மகாஜனை கொஞ்சம் முன்னிறுத்திட்டு இருந்தாங்க. அவரை அண்ணன் நம்பி சண்டையில் சுட்டு போட்டாங்க. திரு அத்வானி அவர்கள் வருவார் அப்படின்னு பார்த்தா அத்வானிக்கு வாஜ்பாயே துணை பிரதமர் உதவி கொடுக்க மாட்டேன்ட்டாரு. RSS மிரட்டி தான் கடைசி 2 வருஷம் வாங்க வேண்டியதா போச்சு. அப்புறம் அடுத்து யாருன்னு தெரியாம இருந்த போது நமக்கு வாராது வந்த மாமணியாக நரேந்திர மோடி நிற்கிறார். 2002 அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், சுமத்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் இன்னொருத்தனா இருந்தா சூசைட் பண்ணி செத்து போயிருப்பான். ஆனா அவர் சித்தப்பிரக்யன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நான் எல்லாத்தையும் தாண்டி வருவேன்னு சொல்லி இன்னைக்கு வைய தலைமை கொள்வதற்காக இந்தியாவை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அது மாதிரியான ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது போல எப்பயுமே ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு 2013 ஆகஸ்ட் 15 சுதந்திர தின பார்ட்டி முடிச்ச பிறகு அத்வானி அவர்கள் சொல்றார், நாங்க பிரசிடென்டோடைய ஹவுஸ்ல நாங்க பிரணாப் முகர்ஜி டீ பார்ட்டி கொடுத்தாரு, நாங்க எல்லாருமே டீ குடிச்சு பேசிட்டு இருந்தோம். அப்ப இனிமே இந்தியாவில் ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது போயிருச்சுல, ஒரு கட்சி இனிமேல் இந்தியாவில் ஆட்சிக்கு வரவே முடியாதுல, எல்லாரும் கூட்டு சேர்ந்து தானே வர முடியும் அப்படின்னு 2013 ஆகஸ்ட் 15 நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அத்வானி எழுதுகிறார். அவருடைய கட்சியிலிருந்து அடுத்த மே மாதம் இந்தியாவில் தனிப்பெரும் கட்சியாக 36 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிச்சு உட்கார்ந்தார். அப்ப திரு அத்வானி அவர்களுக்கே தன்னுடைய காலுக்கீழ இருந்த ஒரு சிஷ்ய பிள்ளையை சரியா கணிக்க முடியல அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கணும். அப்ப மிராக்கிள் வில் ஹேப்பன், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை, அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியா முழுக்க இந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்துருச்சு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் நடக்காம இருக்குமா அப்படின்னா கட்டாயம் நடக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய அருமை சகோதரர் மைப்பா நாராயணன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு நல்ல பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். அவர் எங்களுடைய பிரைவேட் கான்வர்சேஷன்ல சொல்லிட்டு இருந்தார், எப்பா தமிழ்நாட்டில் பிராமணாலே கிடையாது, எல்லாம் கலிபோர்னியா போயிட்டான், மிச்சம் இருக்கிறது நீயும் நானும் தான், நம்மளையப்பா எல்லாரும் திட்டுறா அப்படின்னாரு. அதே மாதிரி சிங்கப்பூர் போறேன் சார், இந்த அண்ணாமலை என்ன சார் ஆவார் அப்படின்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, அண்ணாமலை திரும்ப வந்துருவார் அப்படின்னு. இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போயிடுவாங்களா, அமெரிக்கா போயிடுவாங்களா, லண்டன் போயிடுவாங்களா, நாங்க இங்க சுப்புஜி, பாண்டேஜி, அண்ணாமலைஜி கஞ்சி கோழிலாம் உட்காந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா? எனக்கு அது புரியவே இல்லை. எங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? உங்களுக்கு உங்க பொண்டாட்டி பிள்ளை, எங்களுக்கு எங்க பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, எங்களுக்கு எனக்கு புரியவே இல்லை. இது போறாமையில சொல்லி நினைச்சுருவாங்க, பாண்டே ஃபாரின் போக முடியல, நம்ம வெள்ளி வாக்க தாண்டி போகலையே அப்படிங்கிற வயிற்றுச்சல பேசலாம் பாண்டே. அது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாக்களிக்க வருவதில்லை. என்னுடைய நண்பர் ஒருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் இப்ப மட்டுமே சமீபத்தில் மட்டுமே துபாயில இருக்கிறார். ஒரு 10 முறை வந்துட்டார் சமீபத்தில் மட்டுமே. நான் அவர்கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நீங்க நிறைய அடிக்கடி வரணும் தலைவரே, அப்பதான் ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு லீவு கிடைக்காது, நான் எங்களுக்கு ஒரு ஓட்டு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் ஏப்ரல் மேக்கு நான் இப்பயே லீவ் போட்டேன்ட்டார். நான் இப்பயே இவ்வளவு தூரம் வர்றேனே, அப்ப விடுவேனான்றார். அப்படி இருக்கிறாங்க. நம்மளால என்ன சார், இவாளுக்கெல்லாம் அண்ணாமலையோட மகிமை தெரியல சார், இவாளுக்கெல்லாம் தோத்தாதான் சார் சரி ஒன்று, இங்கே 10 பேர் நினைக்கிறான். இருக்கிறது 10, அதுலயும் ஓட்டு விழாது அப்படின்னு சொல்லி போனா அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு போனா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்போ முக்கியமா நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க, நாளைய தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பங்களிக்கணும்.
ஒவ்வொருத்தரும் பங்களிக்கணும். அப்படி கான்ட்ரிபியூஷன் இல்லாம எதுவுமே கிடைக்காது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மகாத்மா காந்திக்கு பிறகு எல்லாரையுமே பங்களிக்க வைக்கக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ளக்கூடியவர் நரேந்திர மோடி மட்டும்தான். அது வந்து ஸ்வச் பாரத்ல இருந்து எந்த ஸ்கீமா இருந்தாலும் முதல்ல காமன் மேனுடைய கான்ட்ரிபியூஷன் அதுல இருக்கும்னு நினைப்பார். எல்லாரும் பங்களிச்சாதான் அந்த திட்டம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைப்பார். அப்படித்தான் அவருடைய திட்டங்கள் எல்லாமே வடிவமைக்கப்படுது. ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த போது அது கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது கொள்ளை வரி அப்படின்னு சொன்னாங்க. அது யாருன்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 விதமான வரியை வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி. அவங்க வந்து ஒரு 4 விதமான வரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடியதாக இருந்தது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரெய்டு மேல ரெய்டு போய் விரட்டி துரத்தி எல்லாரையுமே வந்து டாக்ஸ் கட்டாலே ஆச்சு, இல்லாட்டி விட மாட்டோம்னு பண்ணுச்சு. அப்படி பெரும் பங்களிப்பு வந்து என்ன ஆச்சுன்னா 2017 ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது 70,000 கோடி 80,000 கோடி அப்படின்னு இருந்த வருமானம் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி பெர் மந்த் வரக்கூடிய அளவுக்கு போய் நிற்கும். சராசரி 1.80 தாண்டிருச்சு. 2.5 வரைக்கும் பல சந்தர்ப்பத்தில் போயிட்டு இருக்கு. இன்னும் ஆவரேஜ் நம்ம வந்து 1.80 1,80,00,000 மாசம் ஜிஎஸ்டி வந்து வசூலாகுது. இது என்ன அப்படின்னா பப்ளிக்கோடைய கான்ட்ரிபியூஷன் மூலமா மட்டும்தான். ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் கட்டணும். முன்னாடி வந்து நாங்க தந்தி டிவில இருந்த போது இந்த ஜிஎஸ்டி அறிமுகமான போது நாங்க பேசிட்டு இருந்தோம். ஒரு எங்க ஆபீஸ்க்கு வாசல்ல ஒரு கடை ஹோட்டல், அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி ரொம்ப மோசங்க, அதெல்லாம் கட்ட முடியாதுங்க, ரொம்ப சிரமங்க அப்படின்னு. எவ்வளவுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓடுது? எனக்கு ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய்க்கு ஓடும் அப்படின்னாரு. ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய்க்கு ஓடுது. 30 நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்துக்குங்க, 12 மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துங்க. டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியாதுன்றார். ஏன்னா அவர் வர்றது பூரா கேஷா வாங்குறாரு, கேஷா கொடுக்குறாரு, அந்த அக்கௌண்ட்லயே கிடையாது. அப்ப இவர் வந்து ஒரு கிரிமினல் கிடையாது, டாக்ஸ் எவேட் பண்ண நினைக்கிறது கிடையாது. அவருக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஒத்துல, அதெல்லாம் முடியாதுங்க நமக்கு வந்து நம்ம அவரையும் தூக்கி உள்ள போட்டு அவரையும் கொஞ்சமா கொண்டு வந்து கட்ட வச்சதுனால தான் இந்த 70,000 கோடிங்கிறது 2 லட்சம் கோடியாக வந்து நிற்கிறது. அப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு வரும். அதனுடைய பலன் என்ன? இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு 4 இருந்த டாக்ஸை 2 ஸ்லாபா மாத்திட்டாங்க. இன்கம் டாக்ஸ்ல 12 லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன். ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருந்தா வரி கட்ட வேண்டியதுல அன்இமேஜினபிள். நீங்க வந்து 6 லட்சம் 7 லட்சம் இருந்தத எஃப்எம் இந்த வருஷம் 8 லட்சம் 9 லட்சமா இருந்தாலும் நம்ம நன்றியோட தான் இருந்திருக்க போறோம். தேங்க்ஸுங்க 2 லட்சம் கூட்டினாங்க. யாருமே எதிர்பார்க்காத 12 லட்சம் அப்படிங்கிற நம்பர்ல கொண்டு நிப்பாட்டினாங்க. என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்டிங். நீ ஒழுங்கா டாக்ஸ் கட்டுற, நான் உனக்கு ரிபேட் கொடுக்குறேன். நீ ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுற, நான் உனக்கு வரிய கொடுக்குறேன். ஏன்னா அரசாங்கத்துக்கு தேவை வருமானம். அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும், 4 விஷயங்கள் பண்ண முடியும். அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது, நீங்க கொடுக்குறீங்க. இதான் அந்த சின்ன வித்தியாசம் பாருங்க. கடனை தள்ளுபடி பண்ணுகிறேன் அப்படின்னு முந்தைய ஆட்சிகள் கிளம்பிச்சு. நீ கடனை அடை, உனக்கு இன்சென்டிவ் கொடுக்கிறேன் இந்த ஆட்சி இருக்கு. எது இந்த அப்ரோச் பாருங்க. கடனை தள்ளுபடி பண்றேன், காசு எங்க இருந்து வரும்? அப்ப நீ கடனை ஒழுங்கா கட்டு, உனக்கு நான் வட்டியை தள்ளுபடி பண்றேன், வட்டியை குறைக்கிறேன், ஓவரால சம பண்ணேன். அப்ப இந்த ஆட்டிடியூடையே மாத்திர முயற்சியில பாரத பிரதமர் இருக்கிறார். நமக்கு வந்து எதுக்குடா வரியை கட்டணும் அப்படிங்கும் போது, நீ வரியை கட்டு, உனக்கான எல்லா நல்ல விஷயமும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வைக்கிறது. இவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம். டொனால்ட் ட்ரம்ப் வந்து விடிஞ்சி எந்திரிச்சா இந்தியாவை திட்டுறாரு, திட்டி முடிச்சு 13வது ட்வீட்ல மை டியர் ஃப்ரெண்ட் நரேந்திர மோடி, அவர் வந்து ஜென்டில்மேன், அவர் வந்து அவர் நாட்டுக்காக கடுமையா உழைப்பார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் திட்ட 12 மெசேஜ்க்கு பதில் போட மாட்டார். 13வது மெசேஜ்க்கு ரீட்வீட் பண்ணி யூ ஆர் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவர் ஒன்று போடுவார். அப்ப எதுக்கு பேசணும், எதுக்கு அமைதியா இருக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் ஒண்ணு பேசிக்கிட்டே போனார், கத்திக்கிட்டே போனார், எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. எனக்கு தெரியும் எந்த பாலை அடிக்கணும், எந்த பாலை விடணும் அப்படின்னு. என்ன செய்யறதுன்னு முழிச்சுக்கிட்டு பரம எதிரிகளா இருக்கக்கூடிய இந்தியா, பரம எதிரிகளா இருக்கக்கூடிய சைனாவும் அமெரிக்காவும் ஒண்ணு சேர்றான் இந்தியாவுக்கு எதிராக. G20 கிடையாது, G7 கிடையாது, G2 அப்படின்றான். அமெரிக்காவும் சைனாவும் ஒண்ணு சேரணும். எதுக்கு ஒண்ணு சேர வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்தியா அவ்வளவு வேகமா எமர்ஜ் ஆயிட்டு வருது, அவ்வளவு பாசிட்டிவா எமர்ஜ் ஆயிட்டு வருது.
அமெரிக்காவுடைய சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் 2%. அவங்க பெரிய வல்லரசு நாடுகள் ரொம்ப வளர்ந்துட்டாங்க, அவங்க வளர்ச்சி விகிதம் 2%. இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் 7%. உலகத்திலேயே இவ்வளவு வேகமா வளரக்கூடிய நாடு இன்னொன்னு இல்லை, நோ அதர் கண்ட்ரி. அந்த அளவுக்கான வளர்ச்சியில இந்தியா போய் நிக்குது. எப்படி சாத்தியம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நரேந்திர மோடியா நாம இருந்தா என்ன ஆகும்? அந்த பக்கம் ட்ரம்ப், இந்த பக்கம் ஜி ஜின்பிங், இந்த பக்கம் ராகுல் காந்தி ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்றது, இந்த பக்கம் வந்து ஸ்டாலின், அந்த பக்கம் பூரா சோனியா காந்தி, உலக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவும் நேபாளும் பங்களாதேஷும் நம்ம குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம நட்பு போராட்டிட்டே இருக்கணும். எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம் பாருங்க. நான் சைனாட்ட போயிடுவேன், சைனாட்ட நம்ம போட அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி ரோசை போடக்கூடாது, நட்டம் நமக்கு. அப்ப திரும்ப ஓடிவா எவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயம். எப்படிப்பட்ட ஒரு கிரேட் டீம் வச்சிருக்கிறார் பாருங்க. நரேந்திர மோடி வந்து ஒரு சர்வாதிகாரி என்பது போல சித்தரிக்கிறார். ஆனா உண்மை என்னன்னு பாருங்க, அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டுருக்கிறார் பாருங்க, எவ்வளவு தலைவர்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய ஆளுமை நமக்கு நரேந்திர மோடி இல்லாட்டா தெரிஞ்சிருக்காரு. நாம பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி, வானதி சீனிவாசன் மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, அக்ரெசிவா சண்டை போடுவாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கெபாசிட்டி இருக்கு. இந்தியாவுடைய ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், இந்திரா காந்திக்கு பிறகு ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது விமன். ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விமன். காமர்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்ல. அதிகமான பட்ஜெட் போட்ட ஒரே ஆள், சிங்கிள் மேன், சிங்கிள் உமன். கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அஸ்வினி வைஷ்ணவ்னு, அஜித் தோவல்னு, அமித்ஷான்னு நடுங்கிறான் அந்த பேரை சொன்னா. சரிங்க, வச்சுக்கங்க, வர்றேன். அமித்ஷா சொல்லிட்டு தானே போற சொன்னோம், அவர் கோச்சிட்டாருன்னு. அமித்ஷாவுடைய பேரை சொன்னா நடுங்கிறான். கற்பனை பண்ண முடியுமா? ஜெய்சங்கர் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அவர் ஒரு ஆபீசர், ஒரு பியூரோக்ராட். அவருக்குள்ள ஒரு டேலண்ட போட்டு அவருக்கு பிஜேபி கார்டை கொடுத்து, அவர் ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்து, என்னங்க நீங்க பிஜேபி மெம்பர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவரை தூக்கி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆக்கி, எவ்வளவு பெரிய சேலஞ்ச். இதுவரைக்கும் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து இவ்வளவு அஞ்சினதே இல்லை. முதல் முறையாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சரான பிறகு என்ன செய்ய தெரியாம முழிக்கிறான். என்ன செய்ய முழிக்கிறார்? என்னென்ன நாங்க வந்து பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் இதுல பாலிடிக்ஸ் கிளாஸ்ல சொல்லுவோம், ஒரு டிப்ளமேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு. மாடியில இருந்து குதிச்சா செத்து போயிடலாம், செத்து போனா விடுதலை. அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க, வாங்க எல்லாரும் மாடியில இருந்து குதிப்போம் அப்படின்னு சொல்லுவானா. எல்லாருக்கும் மாடியில இருந்து குதிக்கிறதுக்கு ஆசையா இருக்குமா? ஆஹா வாங்க சேர்ந்து குதிப்போம். இவன் தான் டிப்ளமேட் அப்படின்றான். நமக்கு வந்து எதிரான ஒரு விஷயத்த சொன்னா கூட பிடிச்ச மாதிரி, ரசிச்ச மாதிரி, இனிக்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுடைய நாட்டிலேயே உட்கார்ந்து அவங்களுடைய பிரஸ்ஸே கேட்கிற கேள்விக்கு அவங்கன்லயே வரலூட்டாற்றார் ஜெய்சங்கர். அவ்வளவு ஆச்சரியம். அப்ப வந்து இவ்வளவு பெரிய டீம், ஒரு நாள் 2 நாள் ஒர்க் இல்ல. திரு ஆமரவி சொன்னார் இல்லையா, நீங்க வந்து நல்ல விஷயம் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா சங்கத்துல கிடைக்கும். RSS எப்பயுமே அவசர கொடுக்க வேலை பார்க்காது. ஒரு நாள் 2 நாள்ல ஒரு வேலை பார்க்காது. நிதானமா ஆலமரம் போல வேர்கள் எவ்வளவு முக்கியமோ விழுதுகள் அவ்வளவு முக்கியம் தெரிஞ்சது. வேர்களும் முக்கியம், விழுதுகளும் முக்கியம், அப்படி யோசிக்கும். அதனாலதான் அவங்களால வந்து உலக நாடுகளை வியக்க வைக்க முடியுது. இவ்வளவு ஆச்சரியமான ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து கொண்ட ஒரு அமைப்பா இருக்க முடியுது. நிதானமா அமைதியா சத்தம் காட்டாம போயிடும். இந்தியா முழுக்க RSS ஊர்வலங்கள் சரஸ்வதி பூஜையில நடக்கு, ஆயுத பூஜை அன்னைக்கு. கேரளால நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்க முடியல. பதட்டமே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றம் போறாங்க, உத்தரவு வாங்குறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் நடத்துறாங்க. இவங்களை ஒரு பாசிச இயக்கம்னு சொல்றாங்க. ஒரு ஊர்வலம் போறதை தடுக்கிறவர்கள் பாசிஸ்டா, ஊர்வலம் போறதுக்கு முறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப போய் நீதிமன்றம் போயிட்டு வர்றாங்க பாசிஸ்டான்னு யோசிக்கும். அப்ப என்ன விதமான லெசன் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது பாருங்க. அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்,
நாளைய தமிழகம் வெளிச்சமாக இருக்கும். உண்மையான விடியல் வந்துடும், நோ டவுட். ஆனா அது யாரோ கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க, நாமெல்லாம் வந்து குளிர்காயலாம்ங்கிற பிசினஸ் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ச்சாவது தேர நகர்த்தினாதான் வண்டி ஓடுங்கிறீங்க. எங்க ஊர் தேர் ரொம்ப பிரமாதம், பெரிய தேர். நீங்க தயவுசெய்து சிறுவத்திற்கு வரணும். ஆடி பூரத்துல வண்டிக்கு ஆண்டாளம்மா தேர் இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். திருவாரூர் தேர் அழகு, ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் பெருசு, பெரிய தேர். எங்க ஊர்ல எல்லாமே பெருசு. பெரிய பெருமாள், பெரியாழ்வார், பெரிய குளம், பெரிய மாரியம்மன், பெரிய தேர், எல்லாமே பெரிய பெரிய கோபுரம். அந்த கோபுரம் தான் ஆச்சுனார், எல்லாமே பெருசு. அந்த தேரை இழுக்கும் போது 4 பெரிய வீல், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து திருச்சியில இருந்து வருவாங்க, பெரிய பெரிய வீல்ஸ், 4 வீல் வச்சிருப்பாங்க. அதை பின்னாடி இருந்து புல்டோசர்ல இருந்து தூக்கி கொடுப்பாங்க, அப்படி கெந்தி கொடுப்பாங்க. அப்ப சில கார்னர்கள்லாம் வந்து திருப்ப முடியாது, ரொம்ப வந்து டைட்டா நிற்கும். அப்ப வந்து புல்டோசர் பின்னாடி ஃபுல்லா புஷ் பண்ணி கொடுத்துரும். அப்படி ஃபுல்லா தூக்குனா கூட அவங்க சொல்லுவாங்க, வடத்தை தூக்கியாவது பிடிச்சு நில்லுங்க அப்படிமா. ஏன்னா வடம் தூக்கி இருந்தா தான் போகும், இல்லாட்டி வடம் அவ்வளவு வெயிட், வடம் 9 வடம் இருக்கும். நீங்க வந்து தூக்குனா கூட வண்டி நகராது, வடத்தை பிடிச்சு முன்னாடி கொண்டு வரணும். அது போல திரு சுப்பு போல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி போல எவ்வளவோ பின்னாடி புல்டோசர் மாதிரி பின்னாடி தூக்குனா கூட முன்னாடி வடத்தை பிடிக்கிறதுக்காவது நம்ம நிக்கணும். அப்படி இல்லைன்னா வண்டி நகராது. புல்டோசர் இருக்கு பார்த்துக்கிடும், புல்டோசர் பார்த்துன்னா அது தேர் ஓட்டம்ல, டிராக்டர் ஓட்டம், அது தேர் ஓட்டம் இல்லை. அப்ப நம்ம முன்னாடி வடம் பிடிச்சு இழுக்க தயாரா இருக்கணும், ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம். கர்நாடகால இஃப் ஐ எம் நாட் ராங், எடியூரப்பாவும் சதானந்த கவுடாவும் 2 பேர் அப்படி நடு ரோட்ல போய் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்நாடகால பிஜேபி கவர்மெண்ட் சாத்தியமா அப்படின்ட்டு, விடக்கூடாதுப்பா, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சாத்தியம் ஆக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் வைராக்கியமா பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு காலம். போராடி 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 தென் மாநிலங்களில் முதல் பிஜேபி ஆட்சி கர்நாடகால நடந்துருச்சு, சாத்தியப்படுத்திட்டாங்க. அது போல தமிழ்நாட்டில் சாத்தியமா அப்படின்னா, என்னுடைய சிற்றறிவு கேட்டிய வகையில 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை 2031 கொண்டு வந்துடணும் அப்படின்னு அண்ணாமலை கிளம்பினார். அதைப்படி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வயரை பிடிக்க விட்டாங்க. 31 36 அப்படிங்கிறது இல்ல பிரச்சனை. அவர்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அவர்களுக்கு வேலை பார்க்கணும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் வேலை செய்வதற்கு ஆள் இருக்கிறார்கள். பாஜகவுல வேலை வாங்குவதற்கு ஆள் இருக்கு, செய்யறதற்கு ஆள் இருக்கான்னு யோசிக்கும். விஜய் கட்சி வந்து இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்துது, எல்லாரும் டாக் ஆஃப் த டவுனா, டாக் ஆஃப் த எலெக்ஷனா, மேன் ஆஃப் த மேட்சா ஏன் விஜய் இருக்கிறார் அப்படின்னா, 40 வயசு கீழே இருக்கக்கூடிய பையன் பூரா அங்கதான் உட்கார்ந்துருக்கிறான். அவனா ஓடி வர்றான், அவனா வேலை பார்க்கிறான், அவனா தோரணம் கட்டுறான், அவனா கொடி கட்டுறான், அவனா அவ்வளவு வேலையும் பண்றான், வாலண்டியர் பண்றான். அப்ப அந்த கூட்டத்தை பார்த்து மற்ற கட்சிகளுக்கு வந்து கதி கலகுது. இவங்களை கூட்டுறதுக்கு நம்ம குவார்டர் வாங்கி தர வேண்டியிருக்கு, பிரியாணி வாங்கி தர வேண்டியிருக்கு, சேர் போட்டு தர வேண்டியிருக்கு, போக வர வண்டி வைக்க வேண்டியிருக்குது. இவ்வளவு செஞ்சா சடைச்சுக்கிட்டே வர்றான், ஆமா வந்துட்டாலும் அப்படின்றான். அவன் என்னடான்னா காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 7 மணிக்கு வெயில்ல நிக்கிறான். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக தவறுனது யாரு? எங்கள் அண்ணன் சீமான் நேற்று ரொம்ப அழகா பேசினார். தமிழன் தற்கூரி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா தற்கூரி ஆக்குனது யாரு? உங்களுக்கு புரியுங்களா? ஆக்கிட்டான்னு ஆக்குனது யாருங்கிற கேள்வி வருதுல. அப்ப அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்காம விட்டது யார் தப்பு? இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல விஷயங்கள் பத்தாதே, அதை சொல்லணும்ல. நல்ல விஷயங்கள் நடந்திருக்குங்கிறத சொல்லணும்ல, சொல்றது இல்ல. கெட்ட விஷயம் பண்ணா பல்ல கடிச்சு உட்கார்ந்துருக்கிறான், நல்ல விஷயம் பண்ண வேண்டிய கடமை தானே செய்யறான். அவன் என்ன பெரிய செஞ்சிருக்கான், அவன் கை காசா போறான் அப்படின்னு. அப்ப நல்லதை ஆதரிக்காமல் போனால் பொல்லது வீட்டு வாசல் நிற்கும். அப்ப நல்லதை ஆதரிக்கணுங்கிற நரேந்திர மோடி ஆட்சி என்ன செஞ்சிருக்கு, எவ்வளவு பண்ணிருக்கு. நம்ம வந்து டெல்லியில பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு 13 பேர் இறந்து போனாங்கன்னு நம்ம பார்க்கணும். அன்னைக்கே 3500 கிலோ வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாகத்தான் அந்த வெடி வெடிச்சதுக்கு நம்ம மறந்துட்டோம்.
அப்ப 3500 கிலோ வெடி பறிமுதல் பண்ணிருக்காங்கன்னா இந்த காவல்துறை எவ்வளவு துரிதமாக செயல்பட்டு இருக்குன்னு அந்த அப்ரிசியேஷன் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்கும். ஏன்னா பாம் பிளாஸ்ட் இல்ல பாம் பிளாஸ்ட் ஆயிருச்சு அப்படின்றான். தீவிரவாதிகளுக்கு 99 முயற்சிகள் தோற்று ஒரே ஒரு முயற்சி வென்றால் போதுமானது. ஆனால் காவல்துறைக்கு 100க்கு 100 முயற்சி வெல்லணும். ஒரே ஒரு முயற்சி தப்பாயிட்டா கூட உலகம் பூரா ஆஹா போச்சு. அப்ப காவல்துறை எவ்வளவு கடுமையான பணி, எவ்வளவு விஜிலண்டா இருக்கும். அப்ப இதற்கு முன்னாடி பயங்கரவாத சம்பவங்கள் எவ்வளவு இருந்துச்சு, இப்ப பயங்கரவாத சம்பவங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. முன்னாடி கலவரங்கள் எவ்வளவு நடந்துச்சு, இப்ப கலவரங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு. முன்னாடி வளர்ச்சி விகிதம் என்ன, இன்னைக்கு வளர்ச்சி விகிதம் என்ன. 5 ஆண்டுகளுக்கு 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு தானிய பொருட்கள். 5 ஆண்டுகளுக்கு 80 கோடி மக்கள். ஜஸ்ட் இமேஜின் த நம்பர். கற்பனை பண்ண முடியாத விஷயம் சாத்தியப்படுத்தி சாதாரண உட்கார்ந்துருக்காங்க. எல்லோருக்கும் கோவிட் வேக்சின் ஃப்ரீ. தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணி நாங்களே போட்டுக்கிறோம், நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். யூ ஓன்ட் பிலீவ், 2 மாசம் தாமதமே ஆச்சு. இதனால நரேந்திர மோடி டெமோக்ராட்டிக் ரைட்டுங்க, நீங்களே ஊசி போட்டுக்குன்னு பேசாம உட்காந்து ஒரு மருந்து தயார் பண்ணணும் கொடுக்க மாட்டேன்ட்டான். ஃபுல்லி ஆர்டர் புக்கிங்ல இருக்கு, நாங்களாம் தர முடியாது. திரும்ப நம்மளுக்கு நீங்களே எனக்கு வாங்கி நீங்களே கொடுத்துருங்க. மெட்ரோ ரயில் 2 ப்ராஜெக்ட் நாங்களே ட்ரெயின் ஓட்டிக்கிறோம், எங்களுக்குலாம் ட்ரெயின் ஓட்டுறோம் எப்படி தெரியும், நாங்க பாத்துறோம் அப்படின்னு. ரைட், ஓகே. 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ட்ரெயின் ஓடவே இல்லை. ஒன்றிய அரசு மெட்ரோ திட்டத்துக்கு காசு கொடுக்கலன்ட்டாங்க. இப்ப நாங்க பண்ணிக்கிறோம், நீ பண்ண வேண்டாம்னு சொன்னது இவங்க. சரிப்பா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் கேட்டாரு, பாரத பிரதமர் சரின்ட்டாரு. இன்னைக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சரோட போயிட்டு ப்ராஜெக்ட் 2. யாருக்கு சொல்றா, யார்கிட்ட கேட்கிறா? கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனை கொடுக்கறதுக்காக நல்ல பெரிய பிரமாதமான வண்டி, ஃபுல் எக்யூப்மென்ட், ஆம்புலன்ஸோட பயங்கரமா, மனிதர்களுக்கான ஆம்புலன்ஸோட பயங்கர வசதியாக 250 வண்டி கொடுத்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபுல் ஸ்பான்சர் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் 234 தொகுதியில 250 ஊர்ல நீங்க வச்சுக்கங்கப்பா, ஒண்ணா வண்டி வச்சுக்கங்க சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் போட்டாங்க. You won't believe சார், 1.5 வருஷம் அந்த வண்டி நகரல. ஒரே ரீசன், வண்டி வந்துருச்சு, அதுல ஓரமா நரேந்திர மோடி படம் இருந்துன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்து தெரிய வேண்டாமா, எல்லா இடத்துலயும் உங்க ஸ்டிக்கரே ஓட்டிட்டீங்கன்னு. அப்புறம் நீங்களே சொல்லிங்க மத்திய அரசு ஒண்ணும் செய்யல. மத்திய அரசு என்ன செஞ்சிருக்குன்னு தெரிய வேண்டாமா? அந்த ரேஷன் அரிசி தமிழ்நாடு அரசு மூலமா தான் போச்சு. ஆனா ஸ்பான்சர் பண்ணது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். எல்லாரும் கேட்கிறாங்க மத்திய அரசு எங்க நிதி கொடுக்குது. இப்ப தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு, மத்திய அரசின் நலத்திட்டங்கள் ஏகப்படும். முத்ரா லோனு இந்தியாவிலே அதிகமாக அவைல் பண்ணிருக்கு ஸ்டேட் தமிழ்நாடு. என்ன தெரியுமா? டிஎம்கே காரன் தெளிவா அவன் கட்சிக்காரன் பூரா வாங்கி கொடுத்துட்டான். உங்கால் அப்படியே உட்கார்ந்துருக்கான். முத்ரா லோனா இவனெல்லாம் வளர்த்து விடக்கூடாது ஜி, இவெல்லாம் வளர்ந்து 20 லோன் வாங்கினா நம்மளே எடுத்து பேசுவான் ஜி. அவை வளர்ந்துடக்கூடாது. இந்தியன் நண்டு கதை வேற யாருக்கு பொருந்தாதோ இந்த கட்சிக்கு கேரண்டியா பொருந்தும். அவன் வளர்ந்துடக்கூடாதுன்னு இவன் வளர்ந்துடக்கூடாது. 2 பேரும் வளரலான்னு கட்சி எப்படிதான் வளரும்? எனக்கு புரியவே இல்லை. ஆட்கள் வளர்ந்தா தானே கட்சி வளரும், கட்சி வளர்ந்தா தானே ஆட்கள் வரும். நரேந்திர மோடி வளர்ந்து விடக்கூடாது என்று நினைத்தார் பாஜக அப்படி ஆட்சி பிடிச்சிருக்கும். சிம்பிள் ஆச்சு. கம்யூனிஸ்ட் இப்படிதான் காணாம போனாங்க. சோம்நாத் சாட்டர்ஜி பிரதமர் ஆறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு, ஜோதி பாசு பிரதமர் ஆறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. நோ, அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வர முடியாது. அப்புறம் கட்சி எப்படி வளரும்? ஒரு நபரை முன்னிறுத்த கூடாது, எப்படி கட்சி வளரும்? நமக்கு என்னைக்குமே இந்தியாவில் ஐகானிக் பாலிடிக்ஸ் தான் செல்லும், ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் இங்க செல்லாது. இந்தியா முழுக்க சுதந்திர போராட்டம் 1947 வந்தது இல்ல. இங்க வேலுநாச்சியார்ல இருந்து இங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்து அங்க மங்கள் பாண்டியில இந்தியால வேற கட்டங்கள்ல வேற ஆட்கள் வேற போராடிட்டே தான் இருந்தான். அதை பூரா ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்த போது சுதந்திரத்தை மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாரு. அந்த ஒரு நபர் ஒருங்கிணைக்கூடிய வந்தோடனே காந்தி சொன்னார், எல்லாம் கண்ணை மூடிட்டு கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்ல மாட்டாங்களே, காமராஜர் ஆட்சி தானே கொடுப்போம்ன்றாங்க. ஏதற்கு முன்னாடி ஒரு ராஜாஜி ஆட்சி, பின்னாடி ஒரு பக்தராஜ் ஆட்சி சொல்லாமல. ஐகானிக் பாலிடிக்ஸ். இந்த கட்சிக்கு பேரு தமிழக வெற்றி கழகம் அல்ல, விஜய் கட்சி. ஒரு ஆள் தான் எப்பயுமே. அப்ப நம்ம சரியான ஆட்களை பார்த்து அவர்களை முன்னிறுத்த வேண்டியது கடமை. அவர்கள் பின்னால் நாடு வரும். இவ்வளவுதான் கணக்கு. பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் யாருங்க? ஜே.பி. நட்டா. ஆமாவா?
தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அறிவிச்சது யாருங்க? என்னங்க அமித்ஷாண்டீங்க? அப்ப ஜேபி நட்டா வரலையா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஜேபி நட்டா எப்படி காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைவர் என்னமோ மல்லிகார்ஜுன கார்கே தான், ஆனா ராகுல் காந்தி பேச்சு தான் எடுக்கணும். அது போல இங்கேயும் அகில இந்திய தலைவர் நட்டா தான், ஆனா அமித்ஷா சொன்னது அது. இது வருத்தப்படுறதுக்கு இல்லை, இதுதான் நிதர்சனம்னு சொல்ல வரேன். இதான் எல்லா கட்சியிலும் உள்ள நிதர்சனம். அப்ப இந்த நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் பின்னாடி அணிவகுத்து ஒரு 6-7 வருஷம் போனா நாளைய தமிழகம் உருப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2 விஷயம் நம்ம யோசிக்கணும். ஒண்ணு நீண்ட கால லாபம், இன்னும் குறுகிய கால லாபம். 2மே தேவை. அந்த விஷன் ஒண்ணு இருக்கணும், அந்த விஷன் அடுத்த தலைமுறைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாரும் இவங்க என்னமோ கோர் கமிட்டின்னு வச்சிருக்காங்க, மொத்தம் ஒரு 6 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க. வெளியே உட்கார்ந்து யார்கிட்டையுமே என்ன நடந்து சொல்ல மாட்டாங்க. யாருக்குமே என்ன தெரியல, ஏங்க அப்படி வச்சிருக்கீங்க, ஏங்க அப்படி போறீங்க, நம்ம என்னங்க செய்ய போறோம், நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் யாருமே யாருமே பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. என்ன பண்றோம்னு தெரியாம கட்சிக்காரன் முழிக்கிறான். கீழே இருந்து மேல வரைக்கும் என்ன பண்றோம், நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ண போறோமா, போராட்டம் பண்ண போறோமா, யார் எதுக்க போறோம், விஜய் வர போறாரா இல்லையா, விஜய் திட்டலாமா கூடாதா, எதுவுமே தெரியாம முழிக்கணும். விஜய் 4 கேள்வி கேட்கிறாப்படி. பாசிச பாஜக அரசு, பாயச பாஜக அரசு அப்படி முந்தானேத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காரு எஸ்ஐஆர் எதிர்த்து. பாஜக கட்டந்து கவுண்டர் வர மாட்டோம். ரங்கராஜ் பாண்டே தனியா கத்திட்டு இருக்கான் எஸ்ஐஆர் பத்தி விஜய்க்கு என்ன தெரியும் அப்படின்னு. அது ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கு நாளைக்கு அலையன்ஸ் வந்துட்டு போட்டோம். விஜய் நாளைக்கு அலையன்ஸ் வரணும்னு நீ திட்டக்கூடாதுல்ல, அவர் திட்டாருல. நாளைக்கு அலையன்ஸ் வருது வராம நீங்க திட்டிக்கங்க, நாளைக்கு சேர்த்துக்கங்க. காங்கிரசும் திமுக திட்டாததா? மதிமுகங்கிற கட்சி எப்படிங்க உருவாச்சு? இன்னை கொல்ல பார்த்தார்னு சொல்லி வெளியே வந்துச்சு அந்த கட்சி. கலைஞரை கொல்ல பார்த்தார்கள் சொல்லி இன்னைக்கு 2 திராவிட இயக்கத்தின் போர்வாள் அப்படின்னு அண்ணன் வைகோ அங்க போய் உட்கார்ந்துருக்கு இல்லையா? கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஸ்நான பிராப்தி உண்டா? கன்னியாகுமரியில தோஸ்தான், திருவனந்தபுரத்துல எதிரியா. கன்னியாகுமரியில தோஸ்தான், திருவனந்தபுரத்துல எதிரியா. அப்படி பாலிடிக்ஸ் பண்ண அவங்க எல்லாம் தேக்க, நீங்க ஏன் தேங்கிட்டு இருக்கிறீங்க? அவர் கோச்சுக்கிடுவாரு, இவர் கோச்சுக்கிடுவாரு, மக்கள் கோச்சிட்டு போயிட்டாங்க, இவங்க கதைக்க ஆக மாட்டான். அப்போ ஒரு அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணாதான் நம்ம அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ட்ரெயினை பிடிக்க போறோம், 10 நிமிஷம் நம்ம லேட்டு, அப்ப என்ன செய்வோம்? வேகமா ஓடும். ஆட்டோ பிடிப்போம், கார் பிடிப்போம், பைக் போடும், சீக்கிரம் ஓட்டுங்க, ஸ்பீடு பிரேக்கர் பார்க்க மாட்டோம், லைட் பார்க்க மாட்டோம், ஓவர் பண்ணிவிடும். அப்படித்தான் ஓடியும், அப்பதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். அப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி லேட். அப்ப வேகமா வண்டி ஓடணும், அவ்வளவுதான். அப்ப எதிர 4 வரும் போகும், அடிக்கும் டம் டம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவர் வர்றான்னு கூட்டு போறேன், இவர் வர்றான்னு கூட்டு போறேன், ஒவ்வொருத்தரையா வண்டியில ஏற்றிட்டு இருந்தா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். 2வது முக்கியமான பிரச்சனை இந்த 40 வயது கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள். இந்தியா முழுக்க 40 வயசு கீழே யாரும் பேப்பர் படிக்க தயாரா இல்ல, விவசாயம் பண்ண தயாரா இல்ல, எந்த கலாச்சார விளிமைகளையும் பார்க்க தயாரா இல்ல. என்னது வாயை மூடி பேசுவோமா? வேற ஒரு மெசேஜ். ஸோ 40 வயசு கீழே பேப்பர் படிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, விவசாயம் பண்றதுக்கு ஆள் கிடையாது, அவர்களுக்கு அரசியல் பற்றின எந்த புரிதலும் கிடையாது. உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னா ஏஐல தான் கேட்கிறான், எங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுவே அவன் அங்கதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் பொழுது. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ் ஒண்ணு இல்லாமலே போயிடுச்சு சுத்தமா. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லா அங்கதான் நிக்குது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும் 16ஆவது வாய்ப்பாட தலையில சொல்லுவீங்க. ஏன்னா உங்க வாத்தியார் தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சது போய் கத்திருக்கு. நம்மளால 4ஆவது வாய்ப்பாடு 4+4 எவ்வளவுன்னா ப்ளீஸ் கிவ் சம் க்ளூ அப்படின்றான். ஆர் கிவ் மீ சம் டைம், இல்லாட்டி கிவ் மீ த கால்குலேட்டர்ன்றான். நீ பெரிய கேள்வி 4+4 எவ்வளவுன்னு கேட்டோம்னே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வாரியார் கேள்வி கேட்பாரு, கேள்வி கேட்டு பசங்கள்லாம் கிருபானந்த வாரியார் கேள்வி கேட்பாரு, பசங்கள்லாம் சரியா சொல்லிட்டாங்க, ஒரு விபூதி பாக்கெட் கொடுப்பாரு, நாங்கெல்லாம் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். அப்ப அவரே நல்ல மனுஷாங்க, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிம்பாரு. அவரே இப்படி கேட்டுருவார். நம்ம 1 2 3 4 5 8 அப்படின்னு சொல்லிடுவோம். முருகனுக்கு இத்தனை பொண்டாட்டி அப்படிம்பாரு, 2 அப்படின்னு.
அவரே பதில் சொல்லுவார். நமக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவ்வளவு ஈஸியா தேவைப்படுது. இவனுக்கு வந்து எதுவுமே வந்து சுயமா சிந்திக்கக்கூடிய இடத்துல இல்லை. அப்ப அவனை சுயமா சிந்திக்க வைக்கிறது முதல் வேலை. அதுக்கப்புறம் சரியான விதத்துல சிந்திக்க வைக்கிறது ரெண்டாவது வேலை. சுயமா சிந்திக்க வைக்கிறது முதல் வேலை, சரியா சிந்திக்க ரெண்டாவது வேலை. எவ்வளவு பெரிய சேலஞ்சு பாரு. அவன் எல்லாத்தையுமே திரையுலகத்துல தான் தேடுறான், திரைப்படத்துல தான் தேடுறான். அவர் தான் ஒரே நேரத்தில் 40 பேர் அடிச்சாரு. அப்ப அவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார். கரூர்ல 41 பேர். அப்படி ஒவ்வொருத்தருடையுமே நம்ம வந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்காம திரை மயக்கத்துல மட்டுமே போயிட்டு இருந்தா எங்க போகுங்கிற யோசனை. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய இடத்துல நாம யாரும் இல்லை. நமக்கு வந்து எதை வாங்கினாலும் உள்ளத்துக்கு போட்டுட்டு அதை இன்க்ளூசிவா கொண்டு வந்துட்டு நரேந்திர மோடி சொல்லி கொடுத்திருக்காரு, சப்கா சாத் சப்கா விகாஸ். அதனால வந்து அவர் வேண்டாம் இவர் வேண்டாம் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போடு. யார் கம்யூனிஸ்ட் கட்சியில் கூட்டணி வராங்களா சேர்த்துக்கோ அப்படின்னு ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்காது. ரோசப்படும் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள போட்டு முதல்ல ஆட்சிக்கு வரணும், அதை படிக்கணும். அப்ப அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மக்களுக்கு நல்லாட்சினா என்னன்னு தெரியல. they have not tasted it. காமராஜருக்கு பிறகு 14 வருஷம் தான் ஒரு ஆயுட்காலம், ஒரு தலைமுறைன்றான். அதனாலதான் 14 வருஷம் ஜெயிலு, 14 வருஷம் வனவாசம், 14 வருஷம். 14 வருஷத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எந்திரிச்சு வந்துருவான். இன்னைக்கு 14 வயசு பையனா இருக்கக்கூடியவன் 14 வருஷம் கழிச்சு 28 வயசு ஆளாயிரும். நம்ம மக்கள்ல யாருக்கும் ராஜீவ் காந்தியோட மரணம் தெரியாது, ஆனா பிரபாகரனுடைய மரணம் தெரியும். அதான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப அந்த ஜெனரேஷன்ல ஏற்பட 91ல அடிச்சாலும் அப்படியா எனக்கு தெரியலங்க. அன்னைக்கு 5 வயசு இருந்தவனு கூட எனக்கு தெரியாது. அப்ப அந்த 40 வயசுக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, அவர்களுக்கு வரலாறு தெரியவதே இல்லை. அப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அடிப்படை கடமை முதல்ல இருக்குது. அதை நம்ம செய்யறோமா அப்படின்னா அது செய்யறது இல்லை. இப்ப நாளைய தமிழகம் உருப்படணும் அப்படின்னா எதிர்கால தூண்களா இருக்கக்கூடிய இளைஞர்களை புரிய வைக்கணும். அவர்களுடைய பாணியில பேசணும். ஸ்னேக்ஸ் இன் கங்கா அப்படின்னு ஒரு புக்கு நம்ம வந்து விஜய் மல்ஹோத்ரா வந்து பண்ணியிருந்தார். அவரும் நம்முடைய இவங்களை ஜாயின் பண்ணவர்களும் பண்ணி இவ்வளோ பெரிய புக்கு. பில்லோவே தேவையில்லை, தலைக்கு வச்சா ஜம்முன்னு தூக்கம் வரும், படிச்சாலும் தூக்கம் வரும். இவ்வளோ பெரிய புக்கு. இது எப்படி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு என்கிட்ட கேட்டார். இது தூக்கி கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயம், படிக்க வச்சு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை வந்து சாப்டரா பிரிங்க. இவ்வளோ பெரிய புக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி வச்சுட்டு சாப்டரா பிரிங்க. ஒன்னொன்னையும் ஒரு தனித்தனி புக்லெட்டா போடுங்க. அதை போகும்போது வரும்போதெல்லாம் காலேஜில் ஸ்கூல்ல பூரா ஃப்ரீயா இருக்கும். அது என்ன இருக்குன்னு அப்படி ஒரு பார்வை பார்ப்போம். நம்ம ஆளுக்கு பகவத்கீதையாவே இருந்தாலும் 59 செகண்ட்ல முடிச்சிடணும் சார். அதுக்கு மேல ஷார்ட்ஸ்ல அலோடு கிடையாது. ஸோ அவன் ஷார்ட்ஸ் பார்க்குறேன். கிருஷ்ணரே வந்தாலும் 59 செகண்ட்ஸ் சொல்லி முடிச்சிருமோன்றான். இப்போ 18 அத்தியாயம் 18 ஷார்ட்ஸ் போட்டுக்கோ, 18 ஷார்ட்ஸ் போட்டுக்கோ. ஆனா ஒரு ஷார்ட்ஸ் 59 செகண்ட்ஸ். அது அப்ப அவ்வளவு அவசரத்துல ஓடுறவனுக்கு நீங்க என்ன செய்வீங்க? வேற வழி கிடையாது. என் பிள்ளை தருதலையா போயிட்டான்னு அழறதுல அர்த்தம் இல்லை. கூட இருந்து பிடிச்சி இழுத்து அவனை நல்வழிப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா அவன் நம்ம பிள்ளை. நாடு நாசமாய் போகட்டும் நம்ம விட முடியாது, அது நம்ம நாடு. இவ்வளவு பெருமக்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய ஆசிரியர் கோயில்ல பட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, அவர் வந்து என்னுடைய நண்பர்கிட்ட வந்து அவர் பெரிய லேண்ட்லார்டு, நிறைய நிலம் வச்சிருந்தாரு. அதை வந்து தன்னுடைய பையன்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இனிமே நான் விவசாயம் பண்ணலப்பா, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, இனிமே நீ பார்த்துக்கோ, இந்த காடு இங்க இருக்கு இவ்வளவு ஏக்கர் இருக்கு மொத்தமா இருக்குன்னு என் முன்னாடி தான் நடந்துச்சு. சொல்லும் போது ஒரு ஆச்சரியமான வார்த்தை சொன்னார். நம்முடைய முப்பாட்டன் தாத்தா அப்பன் எல்லாரும் வச்சிருந்த லேண்டு என்னளவுல நான் 1 சென்ட் கூட விற்காம காப்பாத்திட்டேன். நீ வச்சிருந்தாலே பெரிய சாதனை, நீ பார்த்துக்கோங்க. எவ்வளவு பெரிய விவசாயம் ஆட்சி போடுங்க. விவசாயம் பண்றதுங்கிற போய் அதை விற்காம காப்பாத்துறது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம். அப்பா எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, நான் அதை அப்படியே என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன்னு அவளே பெருக்கல கழிக்கல, நான் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேங்கிற பெரிய. அப்ப நமக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தலைமுறை நமக்கு கொடுத்தது போல பத்திரமா கொடுக்க வேண்டிய கடமை. அப்ப நீங்க போர் அடிச்சாலும் பரவாயில்லைன்னு ஒவ்வொரு பெருமக்களும் 1-2 சிஷ்யனை பெருக்கணும். திரு சுப்பு அவர்கள் செய்து கொண்டிருப்பது அந்த மகத்தான பணி தான். நம்ம செய்ய தவறுவது அந்த பகுதி தான். சிஷ்யர்களை பெருக்க வேண்டிய ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நினைக்கிறோம். நம்ம தெருவுலயோ ஊர்லயோ 2 பசங்களை பிடிச்சி வச்சுட்டு அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மென்டாரிங் பண்ணி எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு பாருன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா இன்னொரு ஏரியாவே அன்எக்ஸ்ப்ளோர்டா இருக்கு, அந்த ஏரியா தெரியவே இல்லை. அவன் அப்படியான்னு எல்லாத்துக்கும் ஷாக் ஆவான். இந்திரா காந்தி செத்து போயிட்டாங்களாம்பா.
அப்ப அவனுக்கு வேற வழி இல்லை, அவனை வந்து நீங்க விட்டுற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு அது உங்களுடைய பிள்ளையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்க பேச்ச கட்டாயம் கேட்க மாட்டான். அதுல வந்து கேரண்டி. அதனால நம்ம வந்து வேற நம்ம எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லிருக்காங்க, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தம் பிள்ளை தானா அவ்வளவு. அப்ப நமக்கு இந்த பிள்ளைய பிடிக்கல அர்த்தம் இல்ல. மாட்டு பொண்ணு வேற வந்திருப்பா, நம்ம அம்மா வேற சும்மா எப்ப பார்த்தாலும் நீங்க நோய் நோய் நீங்க அலையிற பார்த்தாலும் பிள்ளைய வேற கெடுக்காதீங்க அப்படின்றா. அதனால நம்ம வந்து வெளி வீட்டுல எங்கேயாவது 2 பேரை பிடிக்கிறது நல்லது. ஒவ்வொரு ஆளும் சீரியஸா சொல்றேன், இது ஒரு மிஷன் மாதிரி, இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் 2 பிள்ளைய பிடிக்கணும் பிளான் பண்ணணும். 2 பேரை நம்ம வந்து தத்தெடுத்த மாதிரி மைண்ட்ல வச்சு அவர்கள்ட்ட பேசி 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 நல்ல விஷயங்களை சொல்லி அந்த 2 பேர் இன்னும் 2 பேர் அந்த 2 மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ன, ஃப்ராடு தனத்தை பூரா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல பண்ணிட்டான். ஒரு நல்ல தனத்தை பண்ணக்கூடாதா? உள்ளதான். அப்ப 2 பேர், ஒரு ஆளுக்கு 2 பேர், வேற நான் ரொம்பலாம் இல்ல, இங்க 100 பேர் இருக்கிறீங்க, ஆளுக்கு 2 பேர் பிடிச்சா பிளஸ் 200 ஆயிடுச்சு. அவங்க பிடிச்சா பிளஸ் 200 பிளஸ், அப்படி யோசிச்சு பாருங்க, இவ்வளவுதான். அப்ப எளிமையான தத்துவம் என்னன்னா, சின்ன சின்னதா நகட்டுவது. இந்த வாலண்டியர்ஸ் வந்து பேஸ், இவர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பெரிய புரட்சிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நாளை தமிழகம், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நீங்களும் நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம்.